காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 5 பகுதி 39. எந்த பாவத்தினாலும் ஈஸ்வரன் அருள் பெறலாம். மனோபாவத்தில் பக்தி பாவத்தில் பலவிதமாக ஜனங்களுக்கிடையிலே வைத்திருப்பதில் அவரவர்களுக்கு ஏற்ற விதத்தில் போய் அதற்கு ஈஸ்வரன் எப்படி அனுகிரகிக்கிறானோ அப்படி பெற வேண்டியது. அவனையே நேராக நம்பி போகிறவர்களையும் அவன் ஒரே தூக்காக தூக்கி அனுகிரகிப்பான். அவனையும் ஆச்சாரியனையும் சமமாக பக்தி செய்கிறவனுக்கும் அப்படிப்பட்ட பரம அனுகிரகம் பண்ணுகிறான். விளையாட்டாகத்தான் பாதி பண்ணுவது, குரு பாதி பண்ணுவது போல காட்டி பண்ணுகிறான். ஆச்சாரியன் ஒருவனே போதும் என்று பக்தி செய்கிறவனுக்கும் இத்தனை நாளை சொன்னது போல அவருடைய அந்தர்யாமியாக இருந்து கொண்டும் அவர் இவனுடைய சார்பாக செய்யும் அநேக காரியங்களை மதித்து நிறைவேற்றி கொடுத்தும் பரம அனுகிரகத்தை பண்ணுகிறான். இந்த மூன்றாவது பாவத்தை அனுபவமாக்கிக் கொள்வதற்கு யுக்தியாகவே இத்தனை நாளை விஸ்தாரம் பண்ணி சொன்னது. மற்ற 2 வித அனுபவங்களுக்கும் இது போலவே யுக்தி உண்டு. இன்றைக்கு என்னவோ தோன்றிற்று, இப்படியும் ஒரு பாவம், சாதனா மார்க்கம், குருவிடமே அனன்ய பக்தி பண்ணுவது என்று இருப்பதை எடுத்துச் சொல்லலாம் என்று. ஈஸ்வரனிடம் போக வழி மட்டும் காட்டுபவர் என்றோ, ஈஸ்வரன் மாதிரியே அவனுக்கு சமமாக இருப்பவர் என்றோ, நமக்கு இவரை விட்டு ஈஸ்வரன் கூட வேண்டியதில்லை என்றோ, எதுவோ ஒரு விதத்தில் ஒரு குருவிடம் பக்தி வைத்து நல்லதை தெரிந்து கொண்டு நல்ல வழியில் போவதற்கு அவரவர்களும் தன்னால் ஆன முயற்சியை பண்ண வேண்டியது.